யாருக்கு அர்ச்சனை? ஒருவன் அர்ச்சனை கூடையில் கடவுளுக்கு வாழைப்பழம், தேங்காய், கற்பூரம் ஆகியவற்றை கொண்டு சென்றான். கூடையில் தேங்காய் பேச ஆரம்பித்தது. நாம் மூவரில் நானே கெட்டியானவன், பெரியவனும் கூட என்றது. வாழைப்பழம், நம் மூவரில் நானே இளமையானவன், இனிமையானவனும் கூட என்று பெருமைப்பட்டு கொண்டது. கற்பூரமோ எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தது. அர்ச்சனை கூடை சந்நிதியை அடைந்ததும் தேங்காய் உடைக்கப்பட்டது. பழம் தோல் உரிக்கப்பட்டது. கற்பூரமோ தீபம் ஏற்றியதும் கரைந்து ஒன்றும் இல்லாமல் போனது. பக்தர்கள் ஆகிவிட்டால் நமக்கு பக்குவம் வர வேண்டும். நாம் தேங்காய் போல் கர்வத்துடன் இருந்தால் ஒரு நாள் நம் கர்வம் உடைக்கப்படும். வாழைப்பழம் போல் இனிமையாக இருந்தும் தற்பெருமை பேசித் திரிந்தால் ஒரு நாள் நம் தற்பெருமை அனைத்தும் கிழிக்கப்படும். ஆனால் கற்பூரம் போல் அமைதியாக இருந்துவிட்டால் இருக்கும் வரை ஒளி வீசி இறுதியில் மீதமின்றி இறைவனோடு இரண்டர கலந்து போவோம்.